வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நீங்க உங்களை கண்ணாடியில பாக்குற விதத்தையே மொத்தமா மாத்த போகுது. கண்டிப்பா இது ரொம்பவே ஒரு ஆழமான தேடல்னு தான் சொல்லணும். ஆமா, இப்போ நீங்க டிராபிக்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம், இல்ல வீட்ல சமைச்சிட்டு இருக்கலாம், அல்லது வாக்கிங் போயிட்டு இருக்கலாம். உங்க வேலைய அப்படியே கவனிச்சுக்கிட்டே இத கேளுங்க. ஏன்னா தினமும் நாம சந்திக்கிற தகவல் நெரிசல்ல இருந்து கொஞ்சம் விலகி ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை இன்னைக்கு நாம அலச போறோம். சரியா சொன்னீங்க. இன்னைக்கான நம்ம ஆதார குறிப்பு, அதாவது நம்ம சோர்ஸ் மெட்டீரியல், அண்டம் குரல், உடலின் மகா ரகசியம், 5 தெய்வ சக்திகளின் பஞ்சபூத ஆட்சி. இந்த தலைப்பு கேட்ட உடனே இது ஏதோ பக்தி சொற்பொழிவு போல இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இது வெறும் ஆன்மீகத்தை பத்தினது மட்டும் இல்ல. நிச்சயமா இது ஒரு பயங்கரமான சயின்ஸ் டாக்குமெண்ட். உங்க உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள், உங்க நரம்பு மண்டலம், உங்க நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாத்தையும் பிரபஞ்சத்தோட 5 மூலக்கூறுகள் எப்படி இயக்குதுன்னு சொல்ற ஒரு பதிவு இது. அதாவது இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்ம உடம்பை இயக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. இந்த குறிப்புகளை நான் படிச்சப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கும் அதே உணர்வு தான். இந்த தேடலோட முக்கிய நோக்கமே ஆன்மீக கதைகளை தாண்டி மனித உடற்கூறியலையும், அதாவது நம்ம அனாட்டமியையும் பிரபஞ்சத்தோட அறிவியலையும் எப்படி ஒன்னா இணைச்சு பாத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான். இது ஏதோ தற்செயலா நடந்த ஒப்பிதழ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கிடையாது. ரொம்ப ஆழமான ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸ மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தெய்வங்களோட உருவகமா மாத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நாம அந்த உருவகங்களை உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற உண்மையான அறிவியலை வெளியில கொண்டு வர போறோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஓகே, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஏன்னா நம்ம ஊர்ல சாதாரணமா பாக்குற விஷயங்களுக்கு பின்னால, தினமும் நம்ம கடந்து போற குறியீடுகளுக்கு பின்னால இவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்கான்னு யோசிக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நாம மேல இருந்து, அதாவது உச்சந்தலையில இருந்து ஆரம்பிக்கலாம். கரெக்ட். ஆகாய தத்துவம். நம்ம உச்சந்தலையில இருக்கிற சகஸ்ரார சக்கரத்தை அன்னை காளியோட ஒப்பிடுறாங்க. ஆமா, இந்த இடத்துல ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, பிளாக் ஹோல், அதாவது கருந்துளை. இது ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயம்தான். காளிய ஒரு கருந்துளைக்கு ஒப்பிட்டதை படிச்சப்போ நிஜமாவே எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. ஏன்னா காளி அப்படின்னாலே ஒரு கையில வெட்டின தலையோட அரக்கனோட ரத்தம் கீழே சிந்தாம குடிக்கிற ஒரு உக்ரமான உருவம் தான் நம்மள எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனா அது ரத்த தாகம் கிடையாதுன்னு இந்த குறிப்பு ரொம்ப தெளிவா சொல்லுது. அதான் கொஞ்சம் இத பத்தி விளக்க முடியுமா? கண்டிப்பா. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், அந்த ரத்தம் எதை குறிக்குது அப்படிங்கிறது தான். சொல்லுங்க. புராணங்கள்ல ரத்த பீஜன் அப்படின்னு ஒரு அரக்கன் வருவான். அவனோட ரத்தம் ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் அதுல இருந்து 100 அரக்கர்கள் உருவாவாங்க. அந்த கதை எனக்கு தெரியும். அதனாலதான் காளி அந்த ரத்தம் கீழே சிந்தாம தன் நாக்கால ஏந்திக்கிறதா ஒரு குறிப்பு இருக்கு. அதேதான். இப்போ இத சயின்ஸ் படி உங்க உடம்போட பொருத்தி பாருங்க. உங்க மூளை தான் அந்த ஆகாயம் அல்லது ஸ்பேஸ். ஒரு பிளாக் ஹோல் எப்படி தம் பக்கத்துல வர எல்லாத்தையும் ஒளிய கூட உள்ள இழுத்துக்குமோ, அதே மாதிரி உங்க மூளை நீங்க பாக்குற கேக்குற எல்லா விஷயங்களையும் உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த அரக்கன், இப்போ அந்த ரத்த பீஜன் அரக்கனை உங்க மனசுல இருக்கிற தீய எண்ணங்கள் அல்லது நெகட்டிவ் எனர்ஜின்னு வச்சுக்குவோம். வாவ். அப்போ ஒரு நெகட்டிவ் எண்ணம் நமக்குள்ள வந்தா அது பல 100 நெகட்டிவ் எண்ணங்களை உருவாக்கும். எக்ஸாக்ட்லி. அதுதான் அந்த ரத்தம் கீழே சிந்தினா 100 அரக்கர்கள் உருவாவதற்கு உண்மையான அர்த்தம். இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் உங்க மனச, அதாவது உங்க ஸ்பேஸ் ஆக்கிரமிக்காம இருக்கணும்னா அத மூளையிலே கிள்ளி எறியணும். நம்ம மூளையில நடக்கிற ப்ராசஸ் இதுதானா? ஆமா, உங்க மூளைக்குள்ள இருக்கிற அந்த நியூரான் நெட்வொர்க் அந்த வேலையை தான் செய்யுது. தேவையற்ற மனக்குப்பைகளை அழிச்சு அதை சுத்திகரிச்சு உங்க அறிவை தெளிவாக்குற அந்த ப்ராசஸ் தான் காளி. அப்போ அந்த உக்கிரமான உருவங்கிறது ஒரு அழிக்கும் சக்தி கிடையாது, அது ஒரு சுத்திகரிக்கும் சக்தி. சரியா சொன்னீங்க. அந்த தீய எனர்ஜியை சுட்டனிச்சு அதை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா, அதாவது மங்களமான குங்குமமா மாத்தி அவள் பிரசாதமா தர்றதா இந்த குறிப்பு ரொம்ப அழகா சொல்லுது. உங்க மூளையில நடக்கிற இந்த நரம்பியல் வேதியியல் மாற்றங்களை தான் ஆகாய தத்துவமாவும் காளியாவும் உருவகப்படுத்தி இருக்காங்க. ஆமா, இது நியூரோ கெமிஸ்ட்ரியோட ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க இதை கேட்டுட்டு இருக்கும் போது கூட உங்க மூளையில எத்தனையோ சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கும். அதுல தேவையில்லாததை ஃபில்டர் பண்ற அந்த மெக்கானிசம் தான் காளி. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? ரொம்பவே. சரி, மூளையில இருந்து கொஞ்சம் கீழே வருவோம். தொண்டை பகுதி. இங்கதான் விசுத்தி சக்கரம் இருக்கு. அறிவியல் படி இது நரம்பு மண்டலத்தோட ஒரு முக்கிய மையம். ஆன்மீகத்துல இது சரஸ்வதியோட இடம். சரஸ்வதி அப்படின்னாலே கல்விக்கான கடவுள் கையில வீணை வச்சிருப்பாங்கன்னு தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த வீணை வெறும் இசைக்கருவி கிடையாது. அது மனிதனோட முதுகெலும்பு மற்றும் நரம்பு மண்டலம்னு இதுல சொல்லிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? இது ரொம்ப பிரில்லியண்டான ஒரு அனாலஜி.
சரஸ்வதியை நம்ம காற்று தத்துவத்தோட இணைக்கிறோம். ஏன்னா சத்தம் பரவணும்னா காற்று வேணும். ஆமா, காற்று இல்லாம ஒலிய கடத்த முடியாது. உங்க உடம்புல தகவல் எப்படி பரவுது? உங்க மூளையிலிருந்து ஒரு சிக்னல் உங்க கால் விரலுக்கு போகணும்னா அது உங்க நரம்பு மண்டலம் வழியா மின்னதிர்வுகளா தான் போகுது. அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். அதேதான். இது கிட்டத்தட்ட காற்றில் பரவும் ஒளி அலைகள் மாதிரி தான். இப்போ அந்த வீணை எடுத்துக்குங்க. வீணையோட தண்டு பகுதி தான் உங்க ஸ்பைனல் கார்டு, அதாவது முதுகெலும்பு. ஓஹோ. வீணையில இருக்கிற நரம்புகள் அல்லது கம்பிகள் தான் உங்க உடம்புல ஓடுற 72,000 நாடிகள். அப்போ வீணையில இருக்கிற அந்த 7 முக்கிய கம்பிகள் தான் உடம்புல இருக்கிற 7 முக்கிய சக்கரங்களா? கரெக்ட். நவீன மருத்துவத்துல இத நர்வ் பிளெக்சஸ், அதாவது நரம்பு பின்னல்கள்னு சொல்றாங்க. சரஸ்வதி வீணையை மீட்டும் போது ஒரு அழகான இசை எப்படி உருவாகுதோ அதே மாதிரி நம்ம நரம்பு மண்டலம் சீரா செயல்படும் போது உடம்புல ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. உங்க நரம்புகள்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ரிதம் கிடைக்கும் போதுதான் உங்க உடம்பு ஆரோக்கியமா இயங்குது. நாம பேசுற வார்த்தைகள், நாம சுவாசிக்கிற காற்று எல்லாமே இவளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குறிப்புல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. மனிதன் மத்த விலங்குகள் கிட்ட இருந்து எப்படி மாறுபட்டான்? அவனோட அறிவாலையும் அவன் உருவாக்குன கருவிகளாலையும் தான். ஆமா, இதுல ஒரு உதாரணம் கொடுத்திருந்தாங்க. ஒரு சாதாரண தையல் ஊசியில ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம வியந்து பேசுற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ வரைக்கும் எல்லாமே சரஸ்வதியோட வடிவமே அப்படின்னு. நிச்சயமா. ஏன்னா கருவி அப்படிங்கிறது நம்ம உடம்போட, நம்ம நரம்பு மண்டலத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். நீங்க இப்போ உங்க போன்ல இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த போனை உருவாக்குன மூளையும் அதை இயக்கிட்டு இருக்கிற உங்க விரல்களோட நரம்புகளும் சரஸ்வதி தத்துவம் தான். அதனாலதான் ஆயுத பூஜையப்போவோ சரஸ்வதி பூஜையப்போவோ நாம உபயோகப்படுத்துற கருவிகள், லேப்டாப், புத்தகங்கள் எல்லாத்தையும் வச்சு கும்பிடுறோம். இது ஏதோ கண்மூடித்தனமான சடங்கு கிடையாது. என் அறிவுக்கு காரணமா இருக்கிற என் மூளைக்கும் என் நரம்புகளுக்கும் காரணமா இருக்கிற இந்த சிஸ்டமுக்கு நன்றின்னு சொல்ற ஒரு பண்பாடு. அந்த வீணை அனாலஜி என்னால மறக்கவே முடியாது. உங்க முதுகெலும்பு தான் வீணை, அதை இயற்கை வாசிச்சுட்டு இருக்கு. ரொம்ப கவித்துவமான ஆனா உண்மையான ஒரு விஷயம். அப்படியே இந்த தொண்டையில இருந்து வயிற்று பகுதிக்கு வருவோம். மணிப்பூரக சக்கரம். இத அறிவியல் மொழியில சோலார் பிளெக்சஸ்னு சொல்லுவாங்க. இங்கதான் அன்னை லக்ஷ்மி இருக்காங்க. லக்ஷ்மினாலே செல்வம், தங்கம், பணம்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த குறிப்பு லக்ஷ்மிய நீர் தத்துவத்தோட இணைக்குது. அதுவும் குறிப்பா கடலோடும் ஆடிப்பெருக்கு மாதிரியான நதி விழாக்களோடும் ஒப்பிடுறாங்க. எனக்கு என்னவோ இத கொஞ்சம் சம்பந்தமில்லாத மாதிரி தோணுது. பணம், செல்வம், இதுக்கும் நீருக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஆனா நீங்க செல்வம் அப்படிங்கிற வார்த்தையை எந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறதுலதான் விஷயமே இருக்கு. தங்கம், பணம் இதெல்லாம் நாம உருவாக்குன செல்வம். ஆனா இயற்கையோட உண்மையான செல்வம் என்ன? உயிராற்றல், அதாவது நரிஷ்மெண்ட். சரி. புராணங்கள்ல லக்ஷ்மி தேவி பார்க்கடல்ல இருந்து தோன்றுனதா சொல்றாங்க. கடல் தான் இந்த பூமியில இருக்கிற எல்லா வளங்களுக்கும் அடிப்படை சேமிப்பு கிடங்கு. மழை வரத்துக்கு காரணமும் கடல் தான். சரி, இப்ப ஆடிப்பெருக்கு திருவிழாவை எடுத்துக்குவோம். காவிரி ஆத்துல புது தண்ணி வரும்போது மக்கள் ஏன் அதை கொண்டாடுறாங்க? ஏன்னா அந்த நீர் நிலத்துல பாயும் போதுதான் விவசாயம் செழிக்கும், உணவு கிடைக்கும். அபண்டன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதோட ஃப்ளோ தான் நீர். நீர் இல்லாம எந்த செல்வமும் உருவாகாது. ஓஹோ, அப்போ இந்த நதி, விவசாயம் இதையெல்லாம் அப்படியே நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வந்தோம்னா, நம்ம உடம்புல ஓடுற நதிகள்னா அது ரத்தமோ நிணநீரும் தானா? 100% சரியா சொன்னீங்க. எப்படி ஆடிப்பெருக்குல காவிரி நீர் பூமியை செழிக்க வைக்குதோ அதே மாதிரி லக்ஷ்மி தத்துவம் உங்க உடம்போட ரத்த ஓட்டத்தையும் நிலநீர் மண்டலத்தையும் சீராக்குது. நிணநீர் மண்டலம்னா லிம்பாட்டிக் சிஸ்டம். ஆமா, நீங்க சாப்பிடுற உணவுல இருக்கிற சத்துக்களை உறிஞ்சு அதை உங்க உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இந்த ரத்தம் தான். இந்த நிலநீர் மண்டலம்னு சொன்னீங்க, அதை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? ஏன்னா நிறைய பேருக்கு ரத்தம் பத்தி தெரியும், ஆனா லிம்பாட்டிக் சிஸ்டம் பத்தி அவ்வளவா தெரியாது. சிம்பிளா சொல்லணும்னா அது உங்க உடம்போட டிரான்ஸ்போர்ட் மற்றும் கிளீனிங் சிஸ்டம். ஓகே. ஒரு நதி எப்படி மலைகள்ல இருந்து தாதுக்களை அடிச்சிட்டு வந்து சமவெளியில கொடுக்குதோ அதே மாதிரி இந்த நிணநீர் உங்க செல்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்துட்டு அங்க இருக்கிற கழிவுகளை அடிச்சிட்டு வந்து சுத்தப்படுத்துது. நீர் தடையின்றி ஓடினாதான் பயிர் செழிக்கும். அதே மாதிரி உங்க உடம்புல ரத்தமும் நீரும் தடையின்றி ஓடினாதான் உங்க செல்கள் ஆரோக்கியமா இருக்கும். ஒவ்வொரு அணுவருக்கும் ஆற்றல் அப்படிங்கிற செல்வத்தை அள்ளி வழங்குற வற்றாத ஜீவநதி தான் லக்ஷ்மி. இப்போ சொல்லுங்க, ரத்தம் பெரிய செல்வமா இல்ல தங்கம் பெரிய செல்வமா? டெஃபினெட்லி ரத்தம் தான். நீங்க சொல்றத கேக்கும்போது எனக்குள்ள பலாயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு நதிகள் ஓடிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான உணர்வு வருது. அதுதான் இந்த தேடலோட வெற்றியே. நம்ம உடம்ப நாம வேற ஒரு கோணத்துல பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, இப்போ நீங்க ரத்தம் பத்தியும் அதுல இருக்கிற கிளீனிங் சிஸ்டம் பத்தியும் சொன்னீங்க. இதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போற தத்துவம் இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது.
உடல்ல இருக்கிற அக்னி மையங்கள். ஆமா, நெருப்பு தத்துவத்துக்கு அதிபதியான அன்னை வராகி. இந்த குறிப்புல கிருமிகளை அழிக்கிற மஞ்சள் நெருப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. அத படிச்ச உடனே எனக்குள்ள ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட். எனக்கும் அதே ஃபீலிங் தான். வராகி அம்மன் அப்படின்னாலே ஒரு போர் வீராங்கனை, ரொம்ப உக்ரமான தெய்வம், கையில ஆயுதங்களோட இருப்பாங்கன்னு தான் புராணங்கள் சொல்லுது. உரியல் படி பார்த்தா வராகிங்கிறது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூன் சிஸ்டம். உங்க உடம்புக்குள்ள ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ நுழையும் போது என்ன நடக்கும்? உடனே உங்க உடம்பு அதோட வெப்பநிலையை அதிகரிக்கும். உங்களுக்கு காய்ச்சல் வரும் இல்லையா? ஆமா, காய்ச்சல் வந்தா நம்ம உடனே மாத்திரை போட்டு அதை குறைக்க பார்ப்போம். ஆனா சயின்ஸ் படி பார்த்தா அந்த காய்ச்சல் ஒரு நோய் கிடையாது. அது அந்த கிருமிகளை அழிக்க நம்ம உடம்பு உருவாக்குற ஒரு வெப்பம், ஒரு அக்னி. அதானே, அப்போ அந்த அக்னி தான் வராகி. எக்ஸாக்ட்லி. உங்க உடம்புக்குள்ள அந்நியமா ஏதாவது ஒண்ணு நுழைஞ்சா அதை பொசுக்கி உங்களை பாதுகாக்கிற உங்க உடம்போட ஃபயர் வால் தான் இந்த தத்துவம். இதுல அந்த மஞ்சள் நெருப்பு அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே முக்கியமானது. வராகி அம்மன் பூமியோட ஆழத்திலிருந்து தோண்டி எடுத்த ரகசியம் தான் மஞ்சள்னு சொல்றாங்க. மஞ்சள் நாம தினமும் சமையல்ல முகத்துக்கு பூசறதுக்குன்னு சாதாரணமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அதே மஞ்சள். ஆனா அது இயற்கையோட மிகப்பெரிய ஆன்டிபயாட்டிக். மண்ணுக்கு அடியில விளையிற ஒரு இயற்கை அக்னி. ஆமா, வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது மஞ்சள். ஏன்னா மஞ்சள் எப்படி கிருமிகளை அழிச்சு உடம்ப பாதுகாக்குதோ, அதே மாதிரி வராகியோட படையில இருக்கிற வெள்ளை அணுக்கள் உங்க உடம்புக்குள்ள ஒரு கிருமி நாசினி மாதிரி செயல்படுது. ஒயிட் பிளட் செல்ஸ் தான் அந்த படை வீரர்கள். உங்களை சுத்தி எவ்வளவு கிருமிகள் இருந்தாலும் அது உங்க உடம்புக்குள்ள ஒரு எல்லையை தாண்டி வரவிடாம தடுக்கிற ஒரு அரண் தான் வராகி. உங்க மெட்டபாலிசம், உங்க உடம்போட ஹீட், செரிமான நெருப்பு, இது எல்லாமே இந்த ஃபயர் எலிமெண்ட் தான். அப்போ நம்ம ஒவ்வொரு தடவை மஞ்சள் தூள் யூஸ் பண்ணும்போதும் நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டத்தை, அந்த வராகி தத்துவத்தை ஆக்டிவேட் பண்றோம்னு அர்த்தம். ரொம்ப சூப்பர். நம்ம பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அறிவியல அடிப்படையா வச்சதுதான் இதுல இருந்து புரியுது. சரி, இப்போ நாம ஆகாயம், காற்று, நீர், நெருப்புன்னு 4 விஷயங்களை பார்த்துட்டோம். கடைசியா இந்த மொத்த உடம்புக்கும் ஆதாரமா இருக்கிற நிலத்தத்துவத்துக்கு வருவோம். மூலாதார சக்கரம், உங்க ஸ்பைனல் கார்டோட அடிப்பகுதி. இங்க வீற்றிருக்கிறவங்க அன்னை அங்காள பரமேஸ்வரி. நிலம்னு சொல்லும்போது நம்ம உடம்போட கட்டமைப்பு, அதாவது எலும்பு, தசை, தோல், இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆனா இந்த குறிப்புல அவங்கள மயானத்தோட, அதாவது சுடுகாட்டோட ஒப்பிட்டு இருக்காங்க. உடம்போட கட்டமைப்புக்கும் மயானத்துக்கும் என்ன லிங்க்? ரொம்ப ஸ்ட்ராங்கான லிங்க் இருக்கு. ஒரு கட்டிடம் எவ்வளவு உசரமா இருந்தாலும் அதுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த பேஸ்மெண்ட் தான் நிலம். சரி, ஏன் மயானம்? அந்தாள பரமேஸ்வரி சுடுகாட்டுல சாமல் பூசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற ஒரு தெய்வம்னு சொல்றாங்க. இதோட சயின்ஸ் என்னன்னா, நிலம் அல்லது பூமி அப்படிங்கிறது வெறும் பாகைகளும் மண்ணு மட்டும் கிடையாது. பின்ன அது என்ன? அது ஒரு மாபெரும் ரீசைக்ளிங் ஃபேக்டரி. ஒரு செடி சாகுது அல்லது ஒரு விலங்கு இறந்து போகுதுன்னா அது மண்ணுக்குள்ள போய் மக்கி சிதஞ்சு மறுபடியும் உரமா மாறி ஒரு புது உயிரா, ஒரு விதையா முளைச்சு வருது. கழிவை ஏந்தி கனிவை தரும் மாபெரும் தொழிற்சாலை தான் நிலம். வாவ்! அப்ப இப்ப நாம உயிரோட பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல கூட நம்ம உடம்புக்குள்ள லட்சக்கணக்கான செல்கள் செத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல லட்சக்கணக்கான புது செல்கள் உருவாகிக்கிட்டும் இருக்கு. உடம்புக்குள்ளேயே ஒரு மயானமும் இருக்கு, ஒரு பிரசவ வார்டும் இருக்கு. சரியா சொன்னீங்க. செல்கள் இறப்பதும் புதுப்பிக்கப்படுவதும் தான் வாழ்க்கை. அந்த செல் அழிவை ஏத்துக்கிட்டு புது செல்ல உருவாக்குற உங்க எலும்பு மஜ்ஜ, உங்க திசுக்கள் தான் அங்காள பரமேஸ்வரி தத்துவம். போன் மேரோ தான் அந்த புது உயிரை உருவாக்குற இடம். நிலம் எப்படி ஒரு விதைய விருட்சமா மாத்துதோ, அதே மாதிரி உங்க உடம்போட கட்டமைப்பு இந்த நிலத்தத்துவத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கும்போது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படிங்கிற அந்த பழமொழி எவ்வளவு பெரிய அறிவியல் உண்மைன்னு புரியுது. ஆங்கிலத்துல as above so belowன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். வெளியில ஒரு செடி வளரணும்னா மண் வேணும், நீர் வேணும், சூரியனோட நெருப்பு வேணும், சுவாசிக்க காத்து வேணும், விரிஞ்சு வளர ஆகாயம் வேணும். அதேதாங்க உங்க உடம்புக்கும். நீங்க இப்போ இத கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்க உடம்புங்கிற அந்த பிரம்மாண்டமான மெஷின் எந்த தடையும் இல்லாம இயங்குறதுக்கு இந்த 5 சக்திகளும் செகண்டுக்கு செகண்ட் வேலை செஞ்சிட்டு இருக்கு. உங்க மூளையில இருக்கிற காளி, உங்க நரம்புகள்ல ஓடுற சரஸ்வதி, உங்க ரத்தத்துல பாயிற லக்ஷ்மி, கிருமிகளை எரிக்கிற வராகி, உங்களை தாங்கி நிக்கிற அங்காள பரமேஸ்வரி. இது வெறும் பக்தி கிடையாது, இது பியூர் சயின்ஸ். உங்க உடம்ப நீங்களே எப்படி மதிக்கணும்னு கத்துக் கொடுக்கிற ஒரு அற்புதமான பாடம். சூப்பர். சரி, இப்போ நாம இந்த தேடலோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க இவ்ளோ நேரம் கேட்ட இந்த விஷயங்களை அப்படியே உங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த குறிப்போட கடைசியில ஒரு முக்கியமான உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு பாயிண்ட் இருக்கு.
ஏன் நாம பூமியை தொட்டு கும்பிடுகிறோம் என்பதற்கான அறிவியல் விளக்கம் உலகிற்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு அந்த ஆசிரியர் முடிச்சிருக்காரு. இப்போ நாம ஒரு கான்கிரீட் காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் கால்ல ரப்பர் செருப்பு இல்லனா ஷூ. நிலத்தோடு, அதாவது அந்த உண்மையான மண்ணோடு நமக்கு எந்த ஒரு பிசிக்கல் கான்டாக்டும் கிடையாது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். மாடர்ன் சயின்ஸ்ல இத பத்தி நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இத கிரவுண்டிங் அல்லது எர்த்திங் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடம்பு முழுவதுமே எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மூலமா தான் இயங்குதுன்னு சரஸ்வதி தத்துவத்துல பார்த்தோம். எப்போ நாம பூமியோட நேரடியா தொடர்புல இல்லையோ அப்போ நம்ம உடம்போட எலக்ட்ரிக்கல் பேலன்ஸ் மிஸ் ஆகுது. இதனாலதான் ஸ்ட்ரெஸ், இன்ஃப்ளமேஷன் மாதிரியான பல பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க. ஆமா, உங்க உடம்புக்குள்ள இவ்ளோ பெரிய ஒரு தொழிற்சாலை இயங்கிட்டு இருக்கும்போது அதுக்கு தேவையான எர்த் கனெக்ஷனை நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமநிலை என்னவாகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க பாதங்கள் கடைசியா எப்போ எந்த செருப்பும் இல்லாம வெறும் கால்களோட உண்மையான மண்ண அந்த பூமாதேவியோட மடிய தொட்டுச்சு? தார் ரோடோ டைல்ஸு கிடையாது, உண்மையான மண். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி ஞாபகம் இல்லைனா இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிக்கோங்க. வெறும் காலோட கொஞ்சம் மண்ணுல நடந்து பாருங்க. உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பஞ்சபூத தொழிற்சாலை எப்படி ரீசார்ஜ் ஆகுதுன்னு நீங்களே உணர்வீங்க. சிந்தித்து பாருங்கள். இந்த ஒரு ஆழமான சிந்தனையோடு இன்னைக்கான தேடலை நாம முடிச்சுக்கலாம். தொடர்ந்து தேடுங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஆச்சரியங்களை பார்த்து வியந்துகிட்டே இருங்க. மீண்டும் ஒரு அருமையான தேடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.